தினமும் காலைல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் பஞ்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் வந்து நாங்கள் அட்டெண்டன்ஸ் பஞ்ச் பண்ணணும். காலைல 10 மணினா 10 மணிக்கு பஞ்ச் பண்ணணும். இதுதான் என் செக்ஷனு. ஏசி செக்ஷன் தான் இப்போ இருக்கேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். காலைல வந்தோடனே இது ஃபுல்லாமே தொடச்சி விட்டு தட்டிடணும். இதுதான் எங்களோட வேலை. ஒரு சில பர்சனல் ரீசனுக்காண்டி ஒரு சில இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருப்பேன். ஷோரூம் எந்த ஷோரூம் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி. ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டு நான் பண்ணலை. சும்மா நான் வாங்கிட்டு நான் எடுத்தேன். ஏன்னா பர்மிஷன் வாங்கினா எந்த கடை எதுன்னு சொல்லலாம். அது வந்து நான் மட்டும் இல்லைங்க. அந்தந்த இப்போ டிவினா டிவி செக்ஷனு, ஃப்ரிட்ஜ் வாஷிங்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினை வந்து ஃபுல்லாக தொடச்சிருவாங்க. காலைலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிருவோம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஷோரூமை நாங்கள் நீட்டாக தினமும் காலைல நீட்டாக வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் வச்சுருப்போம். இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பில் பண்ணுவாங்க அவங்களோட டீட்டெயில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரவீன்குமார் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு பொருள் எடுத்திருக்காருன்னா அந்த என்ன டேட்டில் எடுத்திருக்காருன்னு எழுதிடுவோம். அப்புறம் வந்து பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பர், இதுதான் ஃபோன் நம்பரு, அவங்க என்ன மாடல் எடுத்திருக்காங்கன்ட்டு. இந்த சீரியல் நம்பர் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சேல்ஸில் அப்டேட் பண்ணுவோம். இதுக்காண்டி தான் வர ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த மாதிரி நாங்கள் நோட் பண்ணி அந்த கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கால் புக் பண்ணி அதுக்கப்புறம் கால் புக் பண்ணோம்னா அவங்க கம்பெனிலேருந்து போய் இப்போ டிவினா டிவி மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜுக்கு டெமோ போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன ஏதோ அந்த டெமோவை போய் அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா போன அந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினோட சீரியல் நம்பர் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு என்னென்ன ப்ராண்டு போயிருக்கு அப்படின்னு நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஒரு மாதத்தில் இந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன போயிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கேட்பாங்க. அதை நாங்கள் ரிப்போர்ட் எடுத்து மாத கடைசியில் நாங்கள் கொடுக்கணும். 31ஆந்தேதி, 30ஆந்தேதி இல்லை அடுத்த மாதம், அதாவது இப்போ ஜூலையில் கேட்பாங்க. ஜூலை 1ஆந்தேதி, 2ஆந்தேதி பார்த்திங்கன்னா போன மாதம் ரிப்போர்ட் கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து மொத்தம் அந்த ஷோரூமில் என்னென்ன போயிருக்குன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோட்டு போட்டுருவேங்க. நோட்டு போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன். ஒவ்வொரு கஸ்டமர் வந்ததையும் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி இந்த இதில் வாங்கியிருக்காங்க, என்ன டெமோ போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன். தினமும் காலைல வந்தோடனே இதுதான் எங்களோட வேலை. அந்த கஸ்டமருக்கு வந்து டெமோ புக் பண்ணி அவங்க கம்பெனிக்காரங்களும் போக சொல்ல தான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து ஏற்கனவே எடுத்த கஸ்டமரோட லிஸ்ட்டு. அவங்களோட பேர், ஃபோன் நம்பர் இருக்கும், எந்த தேதியில் ஏற்கனவே எடுத்துருக்காங்கன்னு இருக்கும். அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் பொங்கல் ஆஃபர் இருக்குது, நியூ இயர் ஆஃபர் இருக்குது, எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அந்த கடை பேரை சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அவங்க வேணும்னா வேணும்னு சொல்லுவாங்க, வேணா இல்லைங்க ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த சைடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா செடி கொடியாக வச்சுருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சைடு வந்து உட்காந்துருப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான் வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெறும் இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கள் ஷோரூம்லாம். ஆனால் நாங்கள் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நார்மலான இடத்துல உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி இல்லாட்டினா குடோன் இருக்கும், குடோனுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே வந்தால் மாடியிலேருந்து கை கழுவிட்டு வழக்கம் போல் பாத்ரூம் போயிட்டு அப்படியே கீழே வந்து ஷோரூம் போயிடுவோம். இந்த இடத்துல இதுக்கு அப்படியே இந்த எதிர்த்தாப்புல லெஃப்ட் சைடு பாக்ஸாக தெரியுதா, இந்த இடம் தான் வந்து நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே வந்து பாத்திரத்தெல்லாம் இங்கே கழுவிட்டு அப்படியே கீழே போயிடுவோம். சாரிங்க, கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க. அப்புறம் ஒரு 12 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்க போயிட்டு வந்தாச்சு. நான் மறந்துட்டேன் டீ குடிக்க போகும்போது வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் சரி வரும்போது எடுத்தேன். அப்படியே நான் என் கூட விளாட்றவங்க எதிர்த்தாப்புல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு முன்னாடி போனாங்க. நான் வீடியோ எடுக்க பார்த்துருந்தேன். அதனால் அவங்கள பார்க்க முடியல. அதனால் எனக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஸ்டமர் அவ்வளோ வரல. மழை வேறு வந்துருச்சு. சரி அதான் வெளில நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு எங்கள் ஏரியா சைடு. அவ்வளோதாங்க. அப்படியே வந்து நாங்கள் வேலையை முடிச்சாச்சு. ஒரு 9 மணி 9:15 வந்து மறுபடியும் அட்டெண்டன்ஸ் பஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வர பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி 10:15 ஆயிடுச்சு. தினமும் இதுதான் என்னோடய வேலை. நான் சொன்னது பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 60% இருக்கும். இன்னும் வந்து நாங்கள் கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணுவோம், எப்படி பில் பண்ணுவோன்ற டீட்டெயிலாம் சொல்ல. அதாவது வந்து நான் அவ்வளோவா சொல்ல. நான் இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.